வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸும் பாருங்க. இன்னைக்கு ஐபிஎல்ல நம்ம 23வது மேட்சான ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து நம்ம புதன்கிழமை இரவு 7:30 மணிக்கு ஆரம்பிக்குது. நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டிப் எல்லாமே நம்ம டெலகிராம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் டெலகிராம்ல. ஸோ ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அடுத்ததா நம்ம சேனல் சார்பா வந்து நம்ம எக்ஸல்11 ஆப்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் கோட் கொடுத்துருக்கோம். சூப்பரா போயிட்டு இருக்கு. டாப் 1ல இருந்து 25வது இடம் வர்றவங்களுக்கு சூப்பரான பிரைஸ் இருக்கு. இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிச்சா கூட உங்களால வந்து டாப் 25க்குள்ள வர முடியும். சரி, இப்போ நம்ம வந்து ரெண்டு டீமுக்கான ஹெட் டு ஹெட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா 6 மேட்ச் ஆடி இருக்காங்க ஜிடி வெர்சஸ் ஆர்ஆர். அதுல 5 மேட்ச் வந்து ஜிடி தான் வின் பண்ணி இருக்கிறாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவலுக்கு வந்து ஜிடியோட வின்னிங் பெர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கு. ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஆர்ஆர் வின் பண்ணி இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இவங்களுடைய பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். இந்த அகமதாபாத் பிச் நரேந்திர மோடி ஸ்டேடியம் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து இதுல அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸ்பின்னுக்கு வந்து பெருசா நீங்க வந்து விக்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஃபாஸ்ட் போலருக்கு வந்து நீங்க நல்லா விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். நல்லா அதே போல பேட்டிங்கும் வந்து நல்லாவே பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிச்சில் அதிகமாவே இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா ஓவராலா இந்த சீசன்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. ரெண்டுமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. போன வருஷம் 7 மேட்ச் நடந்தது. அதுல பேலன்ஸ்டா தான் பேட்டிங் ஃபர்ஸ்டும் சரி பேட்டிங் செகண்டும் சரி ஈக்குவலா தான் வின் பண்ணாங்க. பேட்டிங் ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பாருங்க 220 அடிக்கிறாங்க 2 மேட்ச் சேர்த்து. ஸோ நல்லா ஆடி இருக்கிறாங்க. பஞ்சாப் ஹை ஸ்கோர், எம்ஐ வந்து லோ ஸ்கோர். அண்ட் இந்த சீசன்ல நடந்த 2 மேட்சுக்கான ரிசல்ட் இருக்கு, நீங்க பார்க்கலாம். ஒன்னு வந்து பஞ்சாப் வர்சஸ் ஜிடி முதல் மேட்ச் நடந்தது. அதுல அவங்களுடைய ஹோம் பிட்ச்ல ஜிடி வந்து தோத்து இருக்கிறாங்க. இதுல ஜிடி வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல ஜிடி 1 சைடா வின் பண்ணி இருக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸ் பாருங்க, விக்கெட்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஒரு விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் அப்படின்னா இன்னைக்கு மேட்ச்ல வந்து கண்டிப்பா ஒரு 190ல இருந்து 210 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 12 விக்கெட் எடுப்பாங்க. அதுவே ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 3ல இருந்து 5 விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது பவுலர்ஸோட பேட்டில். இதுதான் நீங்க எல்லாரும் கேட்டீங்க, பவுலர்ஸோட பேட்டில் வேணும். இதை எல்லாருமே ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. பட் இது ஃபுல்லா நம்பாதீங்க. சில நாள் ஒர்க் ஆகும், சில நாள் ஒர்க் ஆகாது. இருந்தாலும் பார்ப்போம். சுக்மன் கில் பாத்தீங்க அப்படின்னா ஆர்ச்சர் பால்ல 2 டைம், சந்தீப் சர்மா பால்ல ஒரு டைம், அசரன்கா பால்ல 2, தேஷ்பாண்டே பால்ல 2, குமார் கார்த்திகேயா பால்ல 1, தீக்ஷனா பால்ல ஒரு டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. நல்லாவே வந்து விக்கெட் சுட்டிருக்காரு. குறிப்பா ஆர்ச்சர் இனிஷியல் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கும் போது விக்கெட் எல்லாம் விட்டுருக்கிறாரு. அண்ட் அடுத்ததா சாய் சுதர்சன் அசரன்கா பால்ல 1, தேஷ்பாண்டே பால்ல 1, குமார் கார்த்திகேயா பால்ல 1, பட்லர் ஆர்ச்சர் பால்ல 2, சந்தீப் சர்மா பால்ல 1, ஹசரன்கா பால்ல ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. வாஷிங்டன் ஆர்ச்சர் பால்ல 1, சந்தீப் சர்மா பால்ல 1, தீக்ஷனா பால்ல ஒரு டைம் அவுட் ஆயிருக்கிறாரு. ராகுல் திவாட்டியா சந்தீப் சர்மா பால்ல 1 அண்ட் தீக்ஷனா பால்ல 1. ஷாருக் கான் வந்து அசரன்கா பால்ல மட்டும் ஒரு டைம் விக்கெட் விட்டுருக்காரு. இதெல்லாம் நம்ம பேலன்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஆர்ச்சர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 டாப் பேட்ஸ்மேன் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. சந்தீப் சர்மா வந்து 1, 2, 3, 4 ஒரு 4 பிளேயர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. தீக்ஷனாவும் வந்து கணிசமா வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. 1, 2, 3 பிளேயர்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான். உடனே கேட்பீங்க எல்லாரும் இம்பார்ட்டன்டா கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்மால் லீக் விளையாடுறவங்க ஆர்ச்சர், அசரன்கா, தீக்ஷனா இந்த 3 பேரை நீங்க போக்கஸ் பண்ணலாம். அதுவே கிராண்ட் லீக் மாதிரியான லீக் விளையாடுறவங்க வந்து எல்லா பிளேயர்ஸுமே நீங்க கட்டாயம் நீங்க வந்து போக்கஸ் பண்றதுதான் நல்லது. ஏன்னா இந்த மாதிரியான குமார் கார்த்திகேயா மாதிரியான பிளேயர்ஸ் தான் உங்களுடைய வின்னிங்கை வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதனாலதான் அடுத்ததை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர் வந்து எப்படி ஜிடி பவுலர்ஸ் கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் வந்து சாய் கிஷோர்கிட்ட ஒரு டைம், அர்ஷத் கான்ட்ட ஒரு டைம், அடுத்து வந்து ரஷித் கான்ட்ட ஒரு டைம், சிராஜ்கிட்ட 3. சிராஜ் தான் பவர் பிளேல 3 ஓவர் பவுல் பண்ண போறாரு. அப்போ சிராஜ் வெர்சஸ் சஞ்சு சாம்சன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பால்ல ஒரு டைம், அதே போல அர்ஷத் கான் 1, அடுத்து ரஷித் கான் 1, சிராஜ் பால்ல 1. சிராஜ் தான் இனிஷியல் அட்டாக் பண்ண போறாரு. இந்த 2 பேரையுமே
சேர்த்து 4 முறை சிராஜ் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. மேபி அந்த பேட்டில் இன்னைக்கும் ஒர்க் ஆகலாம். அதுக்கப்புறம் ரியான் பராக் வந்து ரஷித் கான் பால்ல 2, சிராஜ் பால்ல 1, நிதிஷ் ராணா ரஷித் கான் பால்ல 1, சிராஜ் பால்ல 1, வாஷிங்டன் சுந்தர் பால்ல 2, ஹெட்மேர் வந்து அர்ஷத் கான் பால்ல 1, ரஷித் கான் பால்ல 5 முறை அவுட் ஆயிருக்கிறாரு, சிராஜ் பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்கிறாரு, அசரன்கா வாஷிங்டன் பால்ல 1, பிரசித் கிருஷ்ணா பால்ல ஒரு டைம் வந்து விக்கெட் விட்டுருந்தாரு. ஸோ இதையும் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. இது கட்டாயம் இன்னைக்கு சிராஜ் வந்து சஞ்சய் ஜாய்சோல விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லல, பட் எடுத்திருக்கிறாரு. அந்த வாய்ப்பு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிராண்ட் லீக் டீம் போடுறீங்கன்னு வைங்களேன், இதை பேஸ் பண்ணி ஸ்மால் லீக் கிரியேட் பண்ணாதீங்க. கிராண்ட் லீக் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா 2 ஓப்பனரையுமே டிராப் பண்ணிருங்க. அந்த டீம்ல வந்து கேப்டனா சிராஜை வந்து ட்ரை பண்ணுங்க. ஒருவேளை இந்த பேட்டில் ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கேத்தாப்புல இருக்கும். அந்த மாதிரிதான் நீங்க ட்ரை பண்ணணும். அடுத்ததான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜிடி இந்த சீசன் நல்லா ஸ்ட்ராங்கா ஆடுறாங்க. அவங்களுக்கு பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் வந்து நல்லா ஆடிடுறாங்க. இனிஷியல்ல பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லி, சாய் சுதர்சன், பட்லர், ரூதர்ஃபோர்டு, அதுக்கடுத்து வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், இவங்க தான் வந்து இந்த டீமோட டாப் 6 பேட்ஸ்மேனா இருக்கிறாங்க. வாஷிங்டன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து புதுசா வந்தாரு. மோஸ்டா இந்த டீம்ல வந்து சுப்மன் கில்லி, சாய் சுதர்சனு அண்ட் பட்லர், அதுக்கு அடுத்தபடியா ரூதர்ஃபோர்டு, இந்த 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இவரெல்லாம் சொல்ல, ஏன்னா இந்த சீசன்ல சுப்மன் கில்லோட ஆவரேஜ் 36, இந்த அகமதாபாத் வென்யூனாலே சூப்பரா ஆடுவார் கில் 60, சாய் சுதர்சனோட ஆவரேஜ் 56, பட்லரோட ஆவரேஜ் வந்து 60, ரூதர்ஃபோர்டோட ஆவரேஜ் வந்து 32ன்னு வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த டாப் 4 பேட்ஸ்மேனுமே குவாலிட்டி ஆடக்கூடிய பிளேயர்ஸா இருக்கிறாங்க. அண்ட் இன்னைக்கு ஆப்போனன்ட் டீம்லயும் நல்ல பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆர்ஆர் பவுலிங் வந்து நம்ம அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மட்டம் தட்டிட்டு போயிட முடியாது. ஆர்ச்சர் மாதிரியான பவுலர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா பஞ்சாபே வந்து அவங்க வந்து டப்புன்னு வந்து விக்கெட் ஸ்கோர் பண்ணாங்க. இப்போ ஆர்ச்சர் பால்ல கில்லு, பட்லர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கிறாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்கணும். குறிப்பா சுப்மன் கில் மாதிரியான பிளேயர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, ஒரு 30ல இருந்து 40 ரன் இந்த வெனியூல வந்து ஆடிடுவாங்க. அது எப்படினாலும் உருட்டினாலும் ஆடிடுவாரு. லாஸ்ட் மேட்ச் எப்படி சுப்மன் கில் ஆடினாரு, நம்ம கேப்டனா கூட ட்ரை பண்ணிருந்தோம், வின் பண்ணோம். அதே போல சாய் சுதர்சனும் அப்படிதான். ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி, ஒரு 30+ வந்து உருட்டியா ஆடிடுவாரு. அவ்வளவு சீக்கிரம் வந்து மிஸ் ஆக மாட்டாரு. லாஸ்ட் மேட்ச் எப்படியோ மிஸ் ஆயிட்டாரு. 4 மேட்ச்ல 3 மேட்ச் சூப்பரா ரிசல்ட் கொடுத்த சாய் சுதர்சன் ஒரு மேட்ச் தான் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுவார். பட்லர் வந்து எப்போதுமே அவருடைய நான் ஏற்கனவே லாஸ்ட் மேட்ச் வீடியோல நான் சொன்னேன், அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வரும். செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கலாம். ஒரு மேட்ச் இந்த ஐபிஎல்ல ஒரு மேட்ச் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வந்து ஆர்சிபியை போட்டு அடி அடிச்சார், இல்லைன்னு சொல்லல. பட் அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. நான் வந்து இந்தியா சீரீஸ், அதுக்கு முன்னாடி நடந்த T20 கிரிக்கெட் எல்லாமே பார்த்து தான் சொல்றேன். ஒரு 10 மேட்ச் ஆடினார்னா 8 மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் நல்லா ஸ்கோர் பண்றாரு. அதுவும் ஒரு 50+, ஒரு 40+, இந்த மாதிரி ஸ்கோர்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. செகண்ட் இன்னிங்ஸ்ல 10ல ஒரு 3ல இருந்து 4 மேட்ச் தான் நல்லா ஆடுறாரு. மீதி 6 மேட்ச் வந்து ஃபெயில் ரிசல்ட் தான் கொடுக்குறாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூதர்ஃபோர்டு போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா தாங்க ஆடுறாரு. அது பேட்டிங் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, பேட்டிங் செகண்டா இருந்தாலும் சரி, 6-4 அடிச்சு கொடுத்துறாரு. குறைஞ்சது ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம கணிசமா எதிர்பார்க்கலாம். வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஒரு ஆப்ஷன். அதே போல இன்னைக்கு ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்களான்னு பாருங்க. ஆமா இருக்கிறாங்க. ஜாய்சோல் இருக்கிறாரு. பட் அவருக்கு பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாது. பட் இருக்கிறாரு. நிதிஷ் ராணா இருக்கிறாரு. சிவம் ஹெட்மே இருக்கிறாரு. ஸோ 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் இன்னைக்கு மேபி ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவருக்கான ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கு. பிளஸ் பேட்டிங்ல வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன்னுக்குள்ள ஆடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஷாருக் கான் பெருசா அந்த வாய்ப்பும் கிடைக்கிறது இல்ல, கிடைச்ச மேட்ச் வந்து பயன்படுத்துறது இல்ல. 4 மேட்ச்ல 7 தான் இந்த இதுல ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த சீசன்ல இந்த வெனியூலையும் 8 மேட்ச்ல 92 ரன் அடிச்சு 13 தாங்க ஆவரேஜ் வச்சிருக்காரு. அடுத்ததா ஜிடியோட பவுலர்ஸ். இதுல ராகுல் திவாட்டியா வந்து டீம்ல எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியாது. ஷாருக் கான் திவாட்டியாவும் அவங்க பெருசா அவங்களை இறக்கவும் இல்லை, யூஸ் பண்ணவும் இல்லை. அப்படியே விட்டுறலாம், நம்மளும் வந்து அவங்களை பெருசா இன்வால்வ் பண்ணிக்கணும்னு கிடையாது. அடுத்ததா ரஷித் கான், சாய் கிஷோர், ஜெரால்டு கோட்சி, பிரசித் கிருஷ்ணா, முகமது ஷமி. எனக்கு தெரிஞ்சு இசாந்த் சர்மா இன்னைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 மேட்சா அவர் பால தான் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க ஆப்போனன்ட் டீம்ஸ். மேபி சப்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய ரபடாக்கு பயிலா ஜெரால்டு கோட்சியை கூட அவங்க வந்து எடுத்துட்டு வரலாம். நல்ல ஆப்ஷன் தான். இசாந்த் சர்மாக்கு எவ்வளவு பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட்
அவர் 50 ரன் கொடுக்காருன்னா இவர் ஒரு 30 ரன் 35 ரன்னுக்குள்ளேயாச்சும் மடக்குவாரு. பட் ரஷீத் கான் இந்த சீசன்ல ஒண்ணுமே இல்லைங்க. 4 மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் தான். அவர் பாலை வந்து எல்லாருமே இப்போ கணிச்சுட்டாங்க. பெருசா அவரால் விக்கெட் எடுக்க முடியல. இந்த வெனியூல 18 மேட்ச்ல 20 விக்கெட் தான் எடுத்திருக்கிறாரு. ஒரு மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட். குறிப்பா இந்த பர்டிகுலர் பிச்சு ஸ்பின்னுக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்காதுங்கிறதுனால நீங்க அதிகபட்சம் ரஷீத் கான் கிட்ட இருந்து ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேல வந்து எதிர்பார்க்க முடியாது. முன்னாடி இருந்த ரஷீத் கான் கிடையாது. அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சாய் கிஷோர் இந்த சீசன்ல புது அப்கிரேடா வந்திருக்கிறாரு. செம்மையா ஆடுறாரு. 4 மேட்ச்ல 8 விக்கெட். மேட்சுக்கு மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்காரு. போத் இன்னிங்ஸ்லுமே சாய் கிஷோரோட பிளஸ் அதுதான். சில பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் தான் இல்ல செகண்ட் தான் இருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே சாய் கிஷோர் இருந்து 1ல இருந்து 2 விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த வெனியூலையும் பாருங்க 5 மேட்ச்ல 8 விக்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட எல்லாருமே ரஷீத் கான் தான் பிக் பண்ணாங்க. சாய் கிஷோர் எடுக்கல. பட் நம்ம ரிஸ்கா ட்ரை பண்ணோம். ஆனா ரஷீத் கான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அது மட்டும்தான் அவருடைய பிளஸ் இப்போதைக்கு இருக்கு. ஆன் ஃபீல்டு சாய் கிஷோர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஜெரால்டு கோட்ஸி வந்தாருன்னா உண்மையிலே நல்ல ஆப்ஷனு. போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல விக்கெட் எடுத்திருக்கிறாரு. நான் எஸ்ஏ T20 இப்போ சவுத் ஆப்பிரிக்கா T20ல அவர் எல்லா மேட்ச் ஆனார். அதுக்கு முன்னாடி நடந்த இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டூர் போனாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே 1ல இருந்து 2 விக்கெட் வந்து கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்குறாரு. அதுவும் குறிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து நல்ல விக்கெட்ஸ் வந்து அதிகமா வருது. பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ் இனிஷியல் அட்டாக்கர். சிராஜ் 6 ஓவர்ல 3 ஓவர் சிராஜ் தான் பவுல் பண்ண போறாரு. 1வது ஓவர் 3வது ஓவர் 5வது ஓவர். கண்டிப்பா ஜாய்ஸ்வெல் சஞ்சு சாம்சன்லாம் ஒரு பால்ல 4 டைம் வந்து விக்கெட் விட்டுருக்காங்க. அதுல குறிப்பா சஞ்சு மேபி 1ல இருந்து 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீசன்ல பயங்கரமா பவுல் பண்ணாரு. 4 மேட்ச்ல 9 விக்கெட். இந்த வெனியூல 7 மேட்ச்ல 6 விக்கெட். பிரசித் கிருஷ்ணா செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்தா டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் வந்து கொஞ்சம் இசான் சர்மாக்கெல்லாம் டெத்ல கொடுக்குறதுக்கு இவருக்கு எவ்வளவு கொடுக்கலாம். சோ அதனால 1ல இருந்து 2 விக்கெட். குறிப்பா செகண்ட் பவுல் பண்ணும்போது தான் இவருடைய ஹை விக்கெட்ஸ் அந்த 2 விக்கெட் 3 விக்கெட் இந்த மாதிரி ஹை விக்கெட்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல தான் வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது ஆர்ஆர் டீமையும் நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. தோத்துக்கிட்டே இருந்தாங்க. டப்பு ஒரு சிஎஸ்கே அடிச்சாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் பேக் டு பேக் வின்னிங் பஞ்சாப் வின் பண்ணாங்க. அதனால நல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சஞ்சு சாம்சன், ஜாய்ஸ்வால், ரியன் பராக், நிதிஷ் ராணா, ஜூரல், ஹெட்மேயர் இவங்களுடைய டாப் 6ங்கிறது இதுதான். இந்த 6 பேட்ஸ்மேன் தான் ஆடுறாங்க. ஸோ சஞ்சு இந்த சீசன் ஓகேவா ஆடி இருக்கிறாரு. ஜாய்ஸ்வெல் பெருசா ஒன்றும் சொல்ற லெவலுக்கு இல்லை. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஹை ஸ்கோர் பண்ணார். நம்ம கூட கேப்டனா ட்ரை பண்ணியிருந்தோம். ரியன் பராக் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடி கொடுக்குறாரு. நிதிஷ் ராணா ஒரே ஒரு மேட்ச் சிஎஸ்கேக்கு மட்டும்தான் நல்லா ஸ்கோர் பண்ணார். மீதி எல்லா மேட்சுமே ஆவரேஜ் தான். ஜூரல் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. சிவம் ஹிட்மேரும் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. சஞ்சு பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. பட் சிராஜ் கிட்ட ரொம்ப வீக் ஆடி இருக்கிறாரு. போத் இன்னிங்ஸ்லுமே சஞ்சு கிட்ட ஒரு 20ல இருந்து 30 ரன் எதிர்பார்க்கலாம். அதே போலதான் ஜாய்ஸ்வல் கிட்டையும் 20ல இருந்து 30 ரன். போத் இன்னிங்ஸ்லுமே 2 பேரும் நல்லா ஆடுவாங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2 பேருமே அவங்களுடைய பெரும்பாலான ஸ்கோர் வந்து அதுல இருந்து வருது. ரியன் பராகும் அதே போல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தா நல்லாவே ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. குறைஞ்சது ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிதிஷ் ராணா செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா அவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா பெருசா ஸ்கோர் பண்ண மாதிரி இல்லை. நிறைய சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ஜூரல் ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி செகண்டா இருந்தாலும் சரி ஒரு 20ல இருந்து 25 ரன். அதுவும் பேட்டிங் வாய்ப்பு கொஞ்சம் முன்னாடி கிடைச்சா நல்லா இருக்கும். சில மேட்ச் ஹெட்மேயருக்கும் அப்புறம் தான் உள்ள வர்றாரு. ஹெட்மேயரும் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு 20ல இருந்து 25 ரன் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பிளேயர் தான். பெருசா இவங்க கிட்ட இருந்து ஒரு செஞ்சுரி மாதிரியான ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு 14 மேட்ச் ஐபிஎல் ஆடுறாங்க. ஒரு மேட்ச் ஸ்கோர் பண்ணலாம். பட் எல்லா மேட்சும் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ண முடியாது. ஆவரேஜா தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. அண்ட் பவுலிங் ஆப்ஷனும் வந்து பாருங்க 6 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ 6 பேரை பொறுத்த வரைக்கும் அசரன்கா, கார்த்திகேயா, ஆர்ச்சர், தீக்ஷானா, சந்தீப் சர்மா, யுக்தர் சிங் அப்படின்னு சொல்லி 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 6 பேர்ல வந்து நமக்கே தெரியும் நல்லாவே ஆப்ஷன்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கு. ஹசரன்கா வந்து கண்டிப்பா 4 ஓவர் பவுலிங் பண்ணுவாரு. இந்த சீசன்ல 6 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. கார்த்திகேயா 2 மேட்ச்ல 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆர்ச்சர் 4 மேட்ச்ல 4 விக்கெட். முதல் 2 மேட்ச் கேவலமா பவுல் பண்ணாரு. அடுத்த 2 மேட்ச் வந்து பேக் டு பேக் ஃபார்ம் கொண்டாரு. தீக்ஷனா 4 மேட்ச்ல 4 விக்கெட். சந்தீப் சர்மா 4 மேட்ச்ல 4 விக்கெட். குறிப்பா இந்த 3 பவுலர்ஸ் ஹசரன்கா, ஆர்ச்சர், சந்தீப் சர்மா இது ஒரு காம்பினேஷன். இந்த மாதிரி காம்பினேஷன் நீங்க எடுக்கலாம். இல்லையா
ஹசரன்கா தீக்ஷனா ஆர்ச்சர் இந்த காம்பினேஷன் எடுக்கலாம். இல்லைன்னா ஹசரன்கா தீக்ஷனா சந்தீப் சர்மா இந்த காம்பினேஷன் வந்து நீங்க எடுக்கலாம். 3 காம்பினேஷன் இருக்கு, எது வேணாலும் எடுக்கலாம். பட் ஹசரன்கா மோஸ்டா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாதான் பெரிய பெரிய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நீங்க நினைக்கலாம் ஐபிஎல்ல 2 மேட்சா ரெண்டாவது பவுல் பண்ணும் தான் நிறைய விக்கெட் எடுத்தாரு அப்படின்னு. நான் லாஸ்ட் ஒரு 20 மேட்ச் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அவருக்கு நிறைய விக்கெட்ஸ் வருது. 2 விக்கெட், 3 விக்கெட், 4 விக்கெட், இந்த மாதிரி பெரிய விக்கெட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வருது. ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸுமே ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி செகண்டா இருந்தாலும் சரி 1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்குறாரு. இந்தியா சீரீஸ் எல்லாமே நம்ம பார்த்ததுதான். தீக்ஷனாவும் அதே போலதான் 1ல இருந்து 2 விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம். மினிமம் 1 விக்கெட் தீக்ஷனாட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். சந்தீப் சர்மா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணானா டெத்துக்கு வர்றாரு. சோ 1ல இருந்து 2 விக்கெட் கூட கிடைக்கும். எப்படி லாஸ்ட் மேட்ச் குர்ரல் பாண்டியா டெத்துல பவுல் பண்ணான விக்கெட் பயங்கரமா எடுத்தார், அந்த மாதிரி தான் டெத்துல வந்து பவுல் பண்ற பவுலர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, இந்த பிளேயர்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கே தெரியும், சுப்மன் கில் எடுக்காம ஒரு ஸ்மால் லீக் டீம் நீங்க விளையாட முடியாது. பட்லர், சாய் சுதர்சன் இந்த 3 பேரையும் எடுக்காம விளையாட முடியாது. இன்னைக்கு சாய் கிஷோரையும் சிராஜையும் பவுலிங் ஆப்ஷன்ல நீங்க டிராப் பண்ணவே முடியாது. அதே போல சஞ்சு, ஜாய்ஸ்வால், ஹசரன்கா, ஆர்ச்சர் இந்த 9 பிளேயரும் காமனா நீங்க ஒரு ஹெட் போட்டா கூட உங்க ஆப்போனன்ட்டையும் இந்த 9 பிளேயர் இருப்பானுங்க. 3 மெம்பர் போட்டீங்கனாலும் இந்த 9 பிளேயர் அப்படியே உங்க ஆப்போனன்ட் டீம்ல பார்க்கலாம். 4 மெம்பர் போட்டாலும் அப்படியே உங்க ஆப்போனன்ட் டீம்ல பார்க்கலாம். அந்த 10வது பிளேயர் யாரு, 11வது பிளேயர் யாருங்கிறதுல தான் இன்னைக்கு வந்து இருக்கு. அண்ட் ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, கேப்டன் வந்து சுப்மன் கில்லையும் சாய் சுதர்சனையும் நீங்க கட்டாயம் ட்ரை பண்ணலாம். காரணம் என்னன்னு சொல்லிடுறேன், சும்மா சொல்லல. இந்த பிச்சில் நல்ல ஆவரேஜ் வச்சு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்னா அது வந்து சுப்மன் கில்லு, சாய் சுதர்சன். வேணுங்கிறவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா பட்லரை வேணா அதுல ஆட் பண்ணிக்கலாம். சஞ்சு சாம்சன், ஹசரன்கா. சஞ்சு சாம்சன் சிராஜுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப வீக்கா பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாரு. அதனால எனக்கு கொஞ்சம் ரிஸ்கா தோணுது. மற்றபடி அவர் வந்து பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஹசரன்கா ஒருவேளை இன்னைக்கு ஜிடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கும். பிளஸ் 4 ஓவர் போலிங் பண்ணுவாரு. போத் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுக்கு நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னருங்கிறதுனால நம்ம வந்து கண்டிப்பா ஹசரன்காவுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுத்துட்டு போகலாம். இப்போ 2 இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி இவங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணா கூட 30 ரன் அடிப்பாங்க. சஞ்சு, ஜாய்ஸ்வாலும் அதே போலதான். அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இன்னைக்கு பேட்டிங் பண்றாங்க. இன்னைக்கு ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா ரியன் பராக், ஜூரலுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிளஸ் இவங்களோட சேர்த்து ஜாய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் இந்த 4 பேரையும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா நீங்க வந்து கவர் பண்ணலாம். அதே போல நம்ம ஜிடில வந்து ஜோஸ் பட்லர் அண்ட் ஷாருக் கானையும் நீங்க இது பண்ணலாம், டீம்ஸ்ல வந்து ட்ரை பண்ணலாம். இப்ப இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஜிடி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா நீங்க கிராண்ட் லீக் டீம்ல நம்ம சுப்மன் கில்லு, சாய் சுதர்சன், பட்லர், ஷாருக் கான் இந்த 4 பேரையும் நீங்க கண்டிப்பா டீம்ஸ்ல வந்து கவர் பண்ணலாம். அதே போல செகண்ட் பேட்டிங் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நிதிஷ் ராணா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்திருக்கு. ரூதர்ஃபோர்டு, ராகுல் திவாட்டியாவுக்கு வந்து மேபி ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாச்சும் ராகுல் திவாட்டியாவை போட்டு வைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா கிராண்ட் லீக் விளையாடும் போது 22 பிளேயர்னா 22 பிளேயர் இது பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு ஷார்ட் ஒரு லிஸ்ட் பண்ணிடுவாங்க. இவங்களே இவன் தேவையில்லைன்னு கழிச்சு விட்டுருவாங்க. ஒரு இப்போ ஐபிஎல்ல 24 பிளேயர்ஸ் ஆடுறாங்க இம்பாக்ட் பிளேயரா. நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சரி இவெல்லாம் வேணாம், இந்த பிச்சில் இவன் சரியா ஆடல, ஆப்போனன்ட் டீம் கிட்ட இவன் சரியா ஆடல, இந்த ஆப்போனன்ட் டீம் கிட்ட சரியா ஆடலைங்கிறது பாக்குறதே ஃபர்ஸ்ட் தப்பு ஹெட்ல. ஏன்னா நீங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கோங்க. ஒரு வருஷமும் ஒரு டீமுக்கும் ஒரு பவுலர்ஸ் வந்து ஆடுறாங்க. போன வருஷம் சிஎஸ்கேக்கு பவுல் பண்ண பவுலர்ஸா இப்ப இருக்கிறாங்க கிடையாது. ஆர்சிபிக்கு போன வருஷம் பவுலிங் பண்ண பவுலர்ஸா இருக்காங்க கண்டிப்பா கிடையாது. ஜிடிக்கு போன வருஷம் பவுலிங் பண்ண பவுலர்ஸா இருக்காங்க இல்லையே. அப்புறம் எப்படி அந்த பிளேயர்ஸ் வந்து இப்படி ஆடனா நினைப்பீங்க? இப்போ ஆர்ஆர் பிளேயர்ஸ்க்கும் ஜிடி பிளேயர்ஸ்க்கும் போன வருஷம் அவங்க சந்திச்ச பவுலர்ஸ் வேற, இப்போ சந்திக்கிற பவுலர்ஸ் வேற. அதனால ஹெட் டு ஹெட் இதை வந்து நீங்க நம்பாதீங்க. அது ஒவ்வொரு சீசனுக்கும் மாறும், அதாவது நம்பாதீங்க. ஸோ அடுத்ததா போத் இன்னிங்ஸ்லயும் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்கறதுல தீக்ஷனா ஆர்ச்சர், இங்க வந்து சாய் கிஷோர் அண்ட் ஜெரால்டு கோட்ஸி 2 இன்னிங்ஸ்லயுமே நல்லாவே பவுல் பண்ணுவாரு. குறிப்பா செகண்ட் ஃபர்ஸ்ட்டுமே நல்லா தான் பவுல் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நீங்க பவுல் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா ஹசரன்கா, சந்தீப் சர்மாவை மிஸ் பண்ணாதீங்க. இங்க ரஷித் கானை மிஸ் பண்ணாதீங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் இங்க வந்து குமார் கார்த்திகேயா. சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா தான் பவுல் பண்றாரு, இல்லைன்னு சொல்லல. பட் இந்த சீசன்ல தான் ஃபர்ஸ்ட் நல்லா பவுல் பண்றாரு. நிறைய இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா மேட்ச்லயுமே செகண்ட்ல தான் அவருடைய பெரும்பாலான விக்கெட்ஸ் வந்து வந்திருக்கு. லோ பெர்சன்டேஜ்ல இன்னைக்கு நான் பாக்குறது ரஷித் கான், பிரசித் கிருஷ்ணா, நிதிஷ் ராணா, ஜூரல்
4 பேருமே ஃபிளாப்பான பிளேயர்ஸ் தான். இதுல ஒன்னும் வந்து பிரசித் கிருஷ்ணாவை தவிர்த்து மீதி எல்லாமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் லோ பெர்சன்டேஜ்ல ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம். நீங்க கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீமை நம்ம பார்த்துருவோம். இன்னைக்கு இதுதான் என்னுடைய ஸ்மால் லீக் டீமா மோஸ்டா இருக்கும் எல்லாருக்குமே. பட்லர், கில்லு, சுதர்சன், சாம்சன், ஜாய்ஸ்வெல், அசரங்கா, ரியன் பராக், ஆர்ச்சர், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர். இது வந்து ஒரு கம்ப்ளீட் டீமா இருக்கும். 3 பவுலர் வந்து ஜிடில, 3 பேட்ஸ்மேன் ஜிடில, இங்க 3 பேட்ஸ்மேன் ஆர்ஆர்ல, 2 பவுலர்ஸ் மட்டும் ஆர்ஆர்ல. ஸோ கம்ப்ளீட் டீமா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு சில சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜூரல் எடுத்துட்டு வாங்க. யாருக்கு பதில ஜூரல் எடுத்துட்டு வரலாம். அதே போல தீக்ஷானாவை எடுத்துட்டு வரலாம். சிராஜை டிராப் பண்ணிட்டு நீங்க வேணா போலாம். பட் சிராஜை டிராப் பண்றதுங்களாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு ஜாய்ஸ்வெல்ல டிராப் பண்றதுலாம் ரொம்ப கஷ்டம் ஸ்மால் லீக்ல. பட் இன்னைக்கு வந்து சேஃபா போறது 100% நமக்கு யூஸ் ஆகும். எந்த ஒரு ரிஸ்க்கும் நம்ம எடுக்க தேவையில்லை. பட் வேணும்னா இந்த டீமையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ரிஸ்க்கு. ஏன்னா 2 டீம் கேட்பீங்க, ஒன்று சேஃப் ஒன்று ரிஸ்க், அதனால நீ கொடுத்துருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம சேஃபா போறது ரொம்ப 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 நல்லது. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க வன்பத்தை கட்டாதீங்க, பரவாயில்ல, இருந்தாலும் கருத்துக்களை சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கலாம். இன்னைக்கு இல்ல ப்ரோ இன்னைக்கு ஜாய்ஸ்வெல் ஆட மாட்டான், இல்ல சிராஜ் விசஸ் சஞ்சு சாம்சன் காம்பினேஷன் அந்த பேட்டில் வந்து ஒர்க் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தோன்ற விஷயங்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணீங்கன்னா அதை பாக்குறவங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓ இப்பெல்லாம் எல்லாரும் நம்மளே மாதிரி தான் இவங்களும் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்கும். அதனால கமெண்ட் செக்ஷனை அதுக்காக நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்கன்னா அது இன்னும் வந்து நம்மளுடைய வின்னிங்கை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் தோன்றதோ அதை கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல. வீடியோவையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேண்டசி விளையாடுற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.